ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. டாக்டர் அம்பேத்கரோட முதல் 22 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. அடுத்த பாகத்துக்கு போகலாம். ரத்னகிரியை விட்டு வெளியே எங்கும் செல்லக்கூடாது என்ற நிபந்தனையோடு சாவர்கர் விடுதலை செய்யப்பட்டார். கிலாபத் சுயராஜ்ய கிளர்ச்சிக்காக 2 ஆண்டுகள் காந்தி சிறையில் இருந்தார். இக்கிளர்ச்சி தோல்வி அடைந்ததால் மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக காந்தி எரவாடா சிறையிலிருந்து 1924 பிப்ரவரி 11ஆம் நாள் விடுதலையானார். விடுதலை பெற்ற நிலையில் அவ்விருவரும் கிடைக்கின்ற எந்த வாய்ப்பையும் நன்கு பயன்படுத்தி கொள்ள திட்டமிட்டனர். இருவரும் சமூக போராட்ட களத்தில் குதித்தனர். 1924 ஏப்ரல் மாதம் இந்து சமூகத்தை ஒன்று திரட்டி சாவர்கர் இந்து சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். இதன் அடிப்படையான நோக்கம் ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களின் முன்னேற்றம் என்பதாகும். அந்தமான் சிறைக்கு அனுப்பப்பட்டது முதல் வீர சாவர்கர் தீண்டப்படாதவர்களின் உரிமைக்காகவும் உயர்வுக்காகவும் போராடி கொண்டிருந்தார். காந்தி அவருடைய வழிமுறைகளையும் ஒப்பரிய ஆற்றலையும் ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களின் நல்வாழ்வுக்காக செலவிட்டு கொண்டிருந்தார். தீண்டப்படாதவர்களை மேலுயர்த்துவதற்கான இயக்கத்தினை அமைத்திட 1924 மார்ச் மாதம் அம்பேத்கர் முன்னேற்பாடு வேலைகளை செய்தார். இக்குறிக்கோளை அடைவதற்காக 1924 மார்ச் 9ஆம் நாள் பம்பாயில் தாமோதர் அரங்கில் ஒரு கூட்டத்தினை கூட்டினார். தீண்டப்படாதவர்களின் இன்னல்களை நீக்கவும் இவர்களின் துன்பங்களை அரசுக்கு எடுத்துரைக்கவும் ஒரு மத்திய அமைப்பு ஏற்படுத்துவதன் தேவை பற்றி அக்கூட்டத்தில் ஆராயப்பட்டது. நீண்ட விவாதத்திற்கு பின் இதற்கென ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதென முடிவெடுக்கப்பட்டது. இதன்படி பகிஷ்கிருத் ஹிதகாரிணி சபா என்ற பெயரில் 1924 ஜூலை 20ஆம் நாள் ஒரு அமைப்பு நிறுவப்பட்டது. 1960ஆம் ஆண்டுடைய சங்கங்கள் பதிவு சட்டத்தின்படி இது பதிவு செய்யப்பட்டது. இதன் செயல்பாடுகள் பம்பாய் மாகாண எல்லைக்குள் இருக்கும். இதன் தலைமையிடம் தாமோதர் அரங்கம் பம்பாய் 12இல் அமைந்திருந்தது. இதன் சபாவின் நோக்கங்கள் குறிக்கோள்கள் பின்வருமாறு: ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களிடையே கல்வியை பரப்பிட விடுதிகளை திறத்தல் அல்லது தேவைப்படுகின்ற மற்ற விதிமுறைகளை கையாளுதல், ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களின் கலாச்சார தன்மையில் உயர்ந்திட வேண்டிய நூலகங்கள், சமூக மையங்கள், பயிற்சி வகுப்புகள், வாசக வட்டங்கள் ஆகியவற்றை அமைத்தல், ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்திட வேண்டி தொழில் மற்றும் வேளாண்மை பயிற்சி பள்ளிகளை தொடங்குதல், ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் துயரங்களை உரியோர் கவனத்திற்கு கொண்டு செல்லுதல். பகிஷ்கிருத் ஹிதகாரிணி சபையின் தலைவர் சர் சின்னலால் ஹரிலால் சத்தால்வாட் LLT. இதன் துணைத் தலைவர்கள் மேயர் நிஸ்கீம் JP, வழக்கறிஞர் ருஸ்தாம்ஜி ஜின்வாலா, GK நாரிமன், டாக்டர் RP பராஞ்சிபை, டாக்டர் VC சவான், வழக்கறிஞர் BG கெர் ஆவர். BG கெர் 15 ஆண்டுகள் கழித்து பம்பாய் மாகாணத்தின் பிரதமரானார். நிர்வாக குழுவின் தலைவராக அம்பேத்கரும் அதன் செயலாளராக NS சிவதாக்கரும் பொருளாதாரராக NT ஜதாவும் இருந்தனர். இந்த மத்திய நிறுவனம் ஒடுக்கப்பட்ட வகுப்பினரை தாழ்ந்து கிடக்கும் நிலையிலிருந்து இந்திய சமூகத்தில் மற்றவர்களுக்கு சமமான அளவில் சமூக அரசியல் துறைகளில் உயர்த்திட வேண்டும் என்பதற்காக உழைத்தது. இவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் பாடுபட்டது. 1924ஆம் ஆண்டின் முற்பகுதியில் சோலாப்பூர் மாவட்டத்தில் பார்சியில் நடைபெற்ற பம்பாய் மாகாண 2வது மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் ஒரு கோரிக்கையை இந்த சபை செயல்படுத்தியது. இந்த சபையின் நிலைப்பாடு, கட்டமைப்பு ஆகியவற்றை பற்றி இதன் முதல் ஆண்டறிக்கை தெளிவுபடுத்தியது. சபையின் குழுக்களும் மன்றங்களும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினரிடமிருந்தே பெரும்பாலானோரை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இவ்வாறு இல்லாவிட்டால் எந்த நிறுவனத்தாலும் குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேற முடியாது, அதன் குறிக்கோளையும் செயல்படுத்த முடியாது. இத்துடன் தங்களைப் போலவே துன்பத்திற்கு உள்ளான வகுப்பினரையும் இக்குழுவுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஆண்டறிக்கை கூறியது. ஒரு அமைப்பின் வெற்றி அதன் கிளைகள் கொண்டுள்ள ஈடுபாடு, அதன் கொள்கை திட்டங்களின் பால் உறுப்பினர்கள் கொண்டுள்ள பற்று ஆகியவற்றை பொறுத்தே இருக்கிறது என்று அந்த ஆய்வறிக்கை வலியுறுத்தியது. இந்த சபையை நடத்தி செல்வதில் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கே முதன்மையும் முன்னுரிமையும் தரப்பட்டாலும் மேல் சாதியினரின் ஆதரவும் அன்பும் இல்லாமல் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை நிறைவேற்ற முடியாது என்று இச்சபையின் முன்னோடிகள் கருதினர். உயர் ஜாதியினரின் நன்கொடையை ஏற்க மறுப்பது என்பது தற்கொலைக்கு ஒப்பானதாகும் என்று இவ்வறிக்கை குறிப்பிட்டது. ஆனால் அம்பேத்கர் ஏன் புதியதொரு பாதையை வகுத்தார்? ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் பல அமைப்புகளும் நிறுவனங்களும் சமூக தளத்தில் இருந்தன. சமூக சீர்திருத்தத்துக்கு என்றே சில அமைப்புகள் இருந்தன. இந்து குடும்ப சீர்திருத்தம், இந்து சமூக சீர்திருத்தம் ஆகிய இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டினை அம்பேத்கர் தெளிவாக்கினார். ரானடே போன்ற சமூக சீர்திருத்தக்காரர்களால் தொடங்கப்பட்ட சமூக சீர்திருத்த இயக்கங்களும் ரானடேவால் தொடங்கப்பட்ட சமூக மாநாடும்
விதவை மறுமணம், பெண்களுக்கு சொத்துரிமை, பெண் கல்வி, குழந்தை மனம் போன்றவற்றில் மட்டுமே கவனம் செலுத்தின. ஆனால் அம்பேத்கர் போன்றோரால் தொடங்கப்பட்ட அமைப்போ சாதி முறையை ஒழித்து இந்து சமூகத்தை சம உரிமையின் அடிப்படையில் திருத்தி அமைக்க கோரியது. சமூக மாநாட்டு அமைப்பு இந்து சமூகத்தின் உணர்வுகளை விழிப்புற செய்வதற்கே நோக்கமாக கொண்டுள்ளது என்பதில் ஐயமில்லை. ஆனால் அதன் செயல் வட்டம் மேல்சாதி இந்துக்களின் முன்னேற்றத்திற்காக மட்டுமே இருந்துவிட்டது. சமூக மாநாடு அறிவார்ந்த மேல்சாதி இந்துக்களை தன் அமைப்பில் கொண்டிருந்தது. சாதி முறையினை ஒழிப்பதற்காக போராட வேண்டியதன் தேவைகளை இவர்கள் உணரவே இல்லை, அல்லது இக்கடினமான பெரும்பணியை ஏற்று செய்திடும் துணிவும் அவர்களிடம் இல்லை. இந்து சமூகத்தில் நிலவிய கேடுகளை களையவும் அதை திருத்தி அமைக்கவுமே அவர்கள் முயன்றனர். அதாவது அவர்கள் உச்சியிலிருந்து மாற்றத்தை தொடங்கினர், அடியிலிருந்து ஆரம்பிக்கவில்லை. பிரார்த்தனை சமாஜியத்தை அமைத்தவர்களும் பிரம்ம சமாஜியத்தை உருவாக்கியவர்களும் மனிதாபிமான அடிப்படையில் இத்துறையில் ஓரளவு பணியாற்றி இருந்தனர். சந்திரபதி சாகு, சாயாஜிராவ் கெய்டுவால் போன்ற சிற்றரசர்களும் கர்ம வீரர் சிண்டே போன்ற தலைவர்களும் தீண்டப்படாதவர்களை உயர்த்திடுவதற்காக அயராது உழைத்தனர். Thank you for watching. For more videos, please subscribe.